எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்காக டெல்லி சென்றார். அங்கு நேற்றைய தினம் குடியரசு துணைத் தலைவர் அவர்களை சந்தித்தார். அதோடு சோனியா காந்தி அம்மையார், ராகுல் காந்தி அவர்களையும் சந்தித்திருக்கிறார். டெல்லியில் என்ன பேசப்பட்டிருக்கும் அப்படி பாக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த கூட்டம் ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு. அது போயிருக்காரு அவரு. அது வரவேற்கத்தக்கது. போன முறையே அவர் செஞ்சிருக்கணும், இந்த முறை அவர் செஞ்சிருக்காரு. ஓகே. இன்னைக்கு நடக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்துலதான் வந்துட்டு அவர் என்ன பேசினாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். நிதி ஆயோக் கூட்டத்துல வந்துட்டு எடுத்து வைக்கிறதுக்கு தமிழக அரசு சார்பாக நிறைய விடயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு கொள்கை காரணங்கள் இதெல்லாம் சொல்லி இந்த மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தினாதான் கல்விக்கான அந்த சமகிர சிக்ஷா அபியான் அதெல்லாம் வந்துட்டு நிதியை தர முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு மத்திய அரசு மடக்கி வச்சிருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி கேட்கலாம். ஒரு கொள்கை ரீதியான முடிவை நீங்க ஒண்ணு எடுக்கிறீங்க, கல்வி தொடர்பு அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. அதனால வந்துட்டு நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படின்னா நாங்க தொடர்ச்சியா அப்படிதான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம், இருமொழி கொள்கை அப்படின்ட்டு. இந்த எந்த அரசும் நாங்களும் அதுதான் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை எடுத்து சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சாதகமான விளைவு ஏற்படும். ஆனா அதெல்லாம் அவர் பேசினாரா என்ன அப்படின்றது தெரியல. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த தகவல் என்ன அப்படின்னோம்னா, இந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு குழந்தை தொழிலாளர்கள் அந்த மாதிரி இல்லாத ஒரு மாநிலமா வந்துட்டு தமிழ்நாட்டை நாங்க வந்துட்டு மாத்த போறோம், அதுக்கு நீங்க உதவுங்க. குழந்தைகளுக்கு கல்வி, பாதுகாப்பு, உரிமை வழங்க மறுப்பது இயற்கை நியதி, சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் பலதும் இருக்குது. வரிப்பகிர்வு அப்படின்ற ஒரு இடம் ஒன்று இருக்கு. வரிப்பகிர்வு வந்துட்டு இப்ப தமிழக அரசு வந்துட்டு தமிழ்நாடு 9% வரியை கொடுக்குது அப்படின்னா, பங்கீட கொடுக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு என் ரிட்டர்ன் கிடைக்கிறது வெறும் 4% தான். வேற அங்க நீங்க போனீங்க அப்படின்னோம்னா, பீகார்ல நீங்க போனீங்க அப்படின்னோம்னா 2% தான் அவங்க ஒட்டுமொத்த வரியை தராங்க அவங்க. ஆனா அவங்களுக்கு 10% வந்துட்டு டெல்லி கொடுக்குது. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா 9% கொடுக்குறாங்க, அவங்களுக்கு 18% கொடுக்குறாங்க, திருப்பி தராங்க. ஸோ அதிகமான நிதியை கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டில் பாதிக்கும் கீழே குறைச்சு கொடுக்குறாங்க. இது வந்துட்டு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பாதிக்கும் அப்படின்றத அவர் சொல்லணும். தமிழ்நாடு பீயிங் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், ஒரு உற்பத்தி மாநிலமா இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை அதிகப்படுத்தணும். உதாரணத்துக்கு இந்த மெட்ரோ ரயில் திட்டங்கள் ரெண்டுத்தையும் வந்துட்டு அதிகப்படுத்தணும். இதெல்லாம் விஜய் பேசலைனாலும் கூட இதெல்லாம் வந்துட்டு அவர் கொடுத்துருக்கக்கூடிய மனுக்கள் அது இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர்றது வந்துட்டு நீங்க மறுத்திருக்கிறது வந்துட்டு நியாயமற்றது. ஏன்னா அது ரெண்டுமே ஃபாஸ்ட் க்ரோயிங் சிட்டிஸ், அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பல நகரங்கள்லாம் இருக்குது. அதனால இதெல்லாம் ரொம்ப அவசியம் தேவை அப்படின்னு. அப்புறம் ஏர்போர்ட் வந்துட்டு நீங்க வந்துட்டு மறுத்துட்டீங்க, ஓசூர்களை மறுத்துட்டீங்க ஏர்போர்ட். இங்க வந்துட்டு பரந்தூர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அது விவசாய நிலங்களை பாதிப்பதா இருக்குது. அது மறுபரிசீலனை செய்கின்ற ஒரு கோரிக்கையும் விஜய் வைத்திருக்கலாம். அது ரொம்ப முக்கியமானது. இதை தவிர இன்னும் பல்வேறுபட்ட இலங்கை பிரச்சனை இருக்குது, மீனவர் பிரச்சனை எல்லாம் இருக்கு. இலங்கை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் முழு உரிமையுடன் வாழ்வதற்கு தமிழ்நாடு இந்திய ஒன்றிய அரசு முழுமையா உதவணும். இதுல வந்துட்டு தமிழ்நாட்டை வந்துட்டு கன்சல்ட் பண்ணி அதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி மீனவர் பிரச்சனையில வந்துட்டு கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒப்பந்தத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை விஜய் விடுத்திருக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு எதிர்பார்ப்பு. இதெல்லாம் வந்துட்டு நடக்குதா அப்படின்றது வந்துட்டு நாளைக்கு தான் அந்த செய்தி முழுமையா வந்து ஒண்ணு தெரியும். இது வரைக்கும் அப்படிப்பட்ட செய்தி எதுவும் இல்லை. ஓகே. விஜய் இன்னைக்கு 3 மணிக்கு தான் விஜய்க்கான நேரம் இருந்துச்சு. விஜய் அவர்கள் நிதி பகிர்வு பற்றி பேசல அப்படின்னு சொன்னாலும் கூட அண்மையில செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா இவர்களுடைய பிரஸ் மீட் பெரிய அளவுல பேச பொருளாங்க. இல்ல, அங்க எடுபடுறது எது? திட்ட ஆணையத்துக்கு பதிலாக தான் நிதி ஆயோக் வந்து. நிதி ஆயோக் என்னது? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அங்க இருந்தா நிதி ஒதுக்கீடு தொடர்பான அட்வைசரி எல்லாம் போக போகுது, பினான்ஸ் அமைச்சகத்துக்கு போக போகுது. எனவே அங்க பேசுறதா முக்கியம். இங்க பிரஸ் மீட்ல போட்டு பேசுறதுலாம் எடுபடாது. கோரிக்கை இல்லாமலே நிறைவேற்றப்படுகிறதுன்னு அவங்க பிரஸ் மீட்ல சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா ஆதவ அர்ஜுனாலாம் நிதின் கட்கரி சொல்லிட்டாரு, எவ்வளவு சாலைகள் வேண்டுமானாலும் நாங்க கொடுக்குறோன்ற அளவுக்கு எல்லாம் சொல்லிட்டாரு. இல்ல, சாலைகள் அதுதான் நீங்க சரியா பார்க்கல. சாலைகள் எல்லாம் கொடுப்பாங்க, சாலைகள் எல்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சாலை சுங்க வரி வசூலிப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா 60 கிலோமீட்டருக்கு நடுவில் எதுவும் இருக்கக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா 34 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டருக்குலாம் நடுவில் ஒரு சுங்க வரியை போட்டு அவங்க அடிக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவரு சொல்லியிருப்பாரு, அந்த தேச நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இன்னொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரயில்வே திட்டங்கள்ல ரயில்வே திட்டங்களுக்கு என்ன நிதி ஒதுக்குறாங்க? 8 ரயில்வே திட்டங்களுக்கு தலா 1000 ரூபாய் ஒதுக்குனாங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? எனவே இவங்க வந்துட்டாங்க, ஆட்சி வந்துட்டாங்கன்னு மத்திய அரசு அப்படியே செய்யும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு காது குத்துற சமாச்சாரம். அதெல்லாம் நம்ப முடியாது. ஏன் அப்படின்னம்னா,
மத்திய அரசு வந்துட்டு ஒன்றும் நிதியில வந்துட்டு சர்ப்ளஸ் ஃபண்ட்ல ஒன்றும் புடங்கல. அதுவும் பயங்கரமான பற்றாக்குறையில தான் இருக்கு. அதனால இழுத்து பிடிப்பாங்க. நம்ம தான் வந்துட்டு போராடி பெறணும். விஜய் அவர்கள் பல இடங்கள்ல பாஜகவோடு ஒத்திசைந்துதான் போறாரு போல. மாநில உரிமைகள்ல பாஜகவோட ஒரு கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, தமிழக அரசு, அது இந்திய ஒன்றிய அரசு. எனவே அந்த அரசுகளுக்கு இடையில வந்துட்டு கட்டாயம் ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும். இதுல வந்துட்டு அவங்க முறைச்சுக்கிட்டுலாம் நிக்க முடியாது எதுவுமே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. கான்ஸ்டிடியூஷன் படி என்ன அப்படின்னா 2 ஓட்டையும் ஒரே வாக்காளர் தான் போடுறான். நீங்களும் மக்களவைக்கு நீங்களும் ஓட்டு போட்டிருக்கீங்க, நானும் போட்டிருக்கேன். நானும் சட்டப்பேரவை ஓட்டு போட்டிருக்கேன், நீங்களும் சட்டப்பேரவை ஓட்டு போட்டிருக்கீங்க. ஸோ 2 ஓட்டு வந்துட்டு ஈக்குவலான வேல்யூ உள்ளதுதான். அதனால இவங்க வந்துட்டு அவங்களோட இணக்கமா இருக்கிறாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் எந்த விதமான தேவையும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய தேவை இது. தமிழ்நாடு இவ்வளவு பங்களிக்குது, தமிழ்நாடு இவ்வளவு வளர்ச்சி பாதையில இருக்கு, தமிழ்நாடு இந்த அளவுக்கு ஜிஎஸ்டிபியில வந்துட்டு அச்சீவ் பண்ணிருக்குது. இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி நீங்க வந்துட்டு செய்யணும் அப்படின்றது ரைட் ராயலா கேட்டு நம்ம பெறலாம். விஜய் அவர்கள் டெல்லி சென்றது வெறும் நிர்வாக ரீதியான பயணமா மட்டும்தான் பார்க்கணுமா? காரணம் என்னவென்றால் அண்மையில இந்தியா கூட்டணி அந்த கூட்டம் நடந்தது. அதற்கு அழைப்பு விடுத்தும் இவர் செல்லவில்லை. இந்த நேரத்துல போனா 2 ஒரே நேரத்துல பாத்துட்டாரு. அப்படி மரியாதை நிமித்தமாவும் புரிஞ்சுக்கலாம்னு. இல்ல, இந்தியா கூட்டணியில வந்துட்டு விஜய் போய் சேர்றது அப்படின்றது வந்துட்டு பாஜக இன்னும் நல்ல வெறுப்பேற்றும். சோ இப்ப பாருங்க, கரூர் விசாரணை தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டாங்க. மறுபடியும் ஒரு 3-4 மாசத்துக்கு லீவ் விட்டுருந்தாங்க. இப்ப வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு தொடங்குறாங்க. எதுக்கு தொடங்குறாங்க? இப்போ 41 பேர் பரணம் அப்படின்றது சாதாரண விடயமா? அது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கணும் நேரம். ஆனா எதுவுமே ஃபைல் பண்ணாத ஒரு 4 மாசம் கிடப்புல போட்டு இப்ப மறுபடியும் வந்துட்டு அந்த விசாரணையை தொடங்குறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இதெல்லாம் என்ன? இதெல்லாம் அரசியல் நோக்கத்தோடய செயல்படுற மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல விஜய் போவாரா நித்தி ஆயோக் இந்தியா கூட்டணி உள்ள போவாரா அவரு? காங்கிரஸோடு வெளிப்படையா கூட்டணி அறிவிச்சுட்டு அமைச்சரவையெல்லாம் பங்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ இது தெளிவா தெரியுது இல்ல சார், பாஜகவுக்கு எதிராக தான் செயல்பட. அது உண்மை. ஆனா என்ன நெருக்கடி இருக்குல்ல அவருக்கு? அந்த நெருக்கடியில யார் ஆதரவு கொடுத்தாலும் எடுத்துக்காரு. திமுக கூட்டணி கட்சிகள் ஓட்டெல்லாம் ஆதரவு எடுத்துக்கலையா அவரு? 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அந்த மாதிரி காங்கிரஸ் கிட்ட தான் ஒரு ஆதரவு பெறுறாரு. அவர் ஆட்சி அமைக்கிறது அவர் பிஜேபி செய்யாதது, எல்லாருமே செய்வாங்க. அதனால அவருக்கு என்ன அப்படின்னா ஆட்சி அமைக்கணும். மக்கள் வந்துட்டு பெருவாரியான ஆதரவு தந்திருக்காங்க. அதனால ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் பண்ணாரு. அதை வச்சுலாம் ஒண்ணும் பெருசா பண்ணுவோம். அதுவே அவங்களுக்கு கோபம் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால காங்கிரஸை வச்சுட்டு பாதுகாப்பு தடை விஜய் முற்பட்டார் அப்படின்னம்னா அதை விட ஏமாறுகள் வேற எதுவுமே இருக்காது. காங்கிரஸ் யாரையும் பாதுகாக்காது. அது பதவியை வாங்கிக்கோ நம்மளை பயன்படுத்தி. காங்கிரஸ் யாரையும் பாதுகாக்க. விஜய் அவர்கள் இந்தியா கூட்டணிக்குள்ள போக மாட்டாரா? அப்ப 29 தேர்தல் வரைக்குமே போக மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். தனித்துதான் களம் காண்றாங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே. இப்போ விஜய் வந்துட்டு போன முறை பிரதமரை சந்திக்க போயிருந்த போது அந்த மறுநாள் வந்துட்டு மோடி கேபினட்டுடைய கேபினட் செக்ரட்டரி அமைச்சரவை செயலர் அவர் வந்துட்டு விஜயை சந்திச்சு பேசியிருக்காரு. என்ன பேசினாரு யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த சந்திப்பு முடிஞ்சிட்ட உடனே விஜய் எல்லா டெல்லி ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு மெட்ராஸ் வந்துட்டாரு. சென்னைக்கு வந்துட்டாரு. எதுக்காக அது இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது. சோ அதனால இவர் அவசரப்பட்டு அந்த மாதிரிலாம் ஒரு இந்திய ஒன்றிய அரசனுடைய மோடியினுடைய பாலிடிக்ஸுக்கு எதிராக இவர் எந்த முடிவும் எடுப்பார் அப்படின்னு சொல்றது இல்லை. ரொம்ப போல்டா கையாள வேண்டிய தேவை இருக்கா சார்? இப்போ அங்க என்ன நடந்தது அப்படின்னு வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா விஜய் அவர்கள்? சொல்லக்கூடாதா? மக்கள்கிட்ட சொல்லக்கூடாதா சார்? அது அரசியல் ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை நிர்வாக ரீதியாகவும் இருக்கலாம். நிர்வாக ரீதியா அரசியல் ரீதியா வந்துட்டு சீக்கிரசி அது கிடையாது இல்ல. அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் கான்ஸ்டிடியூஷனல் அடிப்படை தான் அது. பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை மட்டும்தான் ரகசியம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். மற்றதெல்லாம் நீங்க கான்பிடென்சியலா வச்சுக்கிறது எதுவுமே கிடையாது. பிரதமரோட சந்திச்சேன், இவ்வளவு நேரம் பேசுறேன், இப்படி ஒரு மனுவை கொடுத்தேன், அவருடைய ரெஸ்பான்ஸ் இது அப்படின்றது அங்கேயும் பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொல்லல, இங்கேயும் சொல்லல. தப்பு. இவரை சந்திக்கிற உள்துறை அமைச்சர் சந்திக்காதே போயிட்டாரு. ஏன் அப்படின்ற விளக்கத்தை இவர் கேட்டிருக்கணும், அதுவும் கேட்கல. நிர்மலா சீதாராமனோட பேசினாரு, இல்லாத திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுங்கன்னு சொன்னாரு, அது போயிட்டு போகுது. மறுநாள் கத்தர கேபினட் செக்ரட்டரி வந்து சந்திச்சாரு. அவரோட தமிழ்நாட்டுல பணியாற்றிய ஐஏஎஸ் அதிகாரிகள் சிலரும் வந்தாங்களே, அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றதையும் விஜய் வெளியிடல. இது எதுவுமே வெளியிடலைன்னா விஜய் சொல்லக்கூடிய வெளிப்படைத்தன்மை எங்க இருக்குது? திமுக தயவோடு தான் தாவைக்கு ஆட்சி அமைந்தது அப்படின்னு திமுக தலைவர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு. அந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போக வைக்கிறதா கூட்டணி கட்சிகள்? ஆமா ஆமா, உண்மைதான்.
திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம் வெளில போயிட்டு இதுக்கு மேலே நாங்கள் திமுக கூட்டணி எல்லாத்தையும் சொல்ல போறாங்க, எல்லாம் இந்த மாசத்துக்குள்ள எல்லாம் முடிச்சிருவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் என்ன சொல்லியிருக்காரு, திமுகவுடன் இதற்கு மேலும் கூட்டணி திமுக கூட்டணி அடிக்க இயலாது அப்படின்னு அப்படியே இழுத்து வளைஞ்சு இழைஞ்சு சொல்லிவிட்டாரு. ஸோ முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, சண்முகம் என்ன சொல்றாரு, சிபிஎம் திமுக கூட்டணின்னு ஒண்ணு இல்லவே இல்லை, அது கொள்கை கூட்டணி இல்லை, அது ஒரு ஏற்பாடு தான் அப்படின்றாரு. இவங்க தான் அப்புறம் அதுக்கு அந்த கூட்டணியினுடைய பேர் வந்துட்டு என்னது, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அது கொள்கை கூட்டணி கிடையாது. அப்போ அது ஸோ இவங்க வசதிக்கு இவங்க பேசுறாங்க. என்ன, விஜய் வந்துட்டு கூடிய சீக்கிரம் கேபினட் எக்ஸ்பான்ஷன் பண்ண போறாரு, அதில் இந்த 2 கட்சிக்கும் ஒரு மந்திரி பதவி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்காக அவங்க பேசுறாங்க. இடதுசாரிகள் அமைச்சர் பதவிக்காக வந்து போகக்கூடியவர்களா, அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா சார்? வேற என்னத்துக்கு இதை சொன்னாங்க, இவ்வளவு காலம் சொல்லாது, இன்னைக்கு ஏங்க இதெல்லாம் சொல்றாங்க? அவருடைய கடந்த 1 மாத செயல்பாடுகள் ஓரளவுக்கு திருப்தியை கொடுத்திருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். திருப்தி கொடுத்துருக்குமா? எந்த இடத்துல திருப்தி கொடுத்துருக்கணும் நீங்க கொஞ்சம் விளக்குங்க. ஓகே. போற இடமெல்லாம் பவர் ஃபெயிலியர், சட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஒரு கான்கிரீட் டிசிஷன் கிடையாது, ஒரு ஸ்கோப்பும் இல்லை. இதுல நாங்க திருப்தி அடைஞ்சிட்டோம்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னா இவங்க ஊரை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. இடைத்தேர்தலுக்குள் இந்த கூட்டணியை வந்து உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கா தாவேக்காக? ஆமா, உறுதிப்படுத்த தாவேக்காக. ஏன்னா இவங்களுடைய தாவேக்காரனுடைய கூட்டணிக்கு இவங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அப்ப அந்த பெரும்பான்மைன்றது உறுதி ஆயிடுது இல்ல. இப்ப இது வரைக்கும் வந்துட்டு என்னது, ஒரு கண்டிஷனல் அப்ரோச் இருந்தது, ஒரு நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு ஆதரவா தான் இருந்தது. அது கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பெரும்பான்மைக்காக பெருசா அதிமுக காரங்கள் எல்லாம் வாங்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை, காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அது ஒண்ணு. அங்க போகும்போது ஒரு பெரிய ஒரு கூட்டணியினுடைய வேட்பாளர்களை அவங்களுடைய வேட்பாளரை நிறுத்தி ஜெயிக்க வைக்கலாம், அந்த வாய்ப்பு இருக்குது. சார், திருமாவளவன் மற்றும் வைகோ இருவரும் வந்து அந்த இந்தியா கூட்டணியுடைய அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க. ஆனா திருமாவளவன் சொன்னது வந்து பெரிய அளவுல பேசு பொருளான காங்கிரசின் செயல்பாடுகள் அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை போன்ற மாதிரி இதெல்லாம் சொல்லியிருந்தாரு. இன்னமும் வந்து கூட்டணியோடைய அந்த முடிவுல திருமாவளவன் தயங்குகிறாரா? இல்ல, அப்படிலாம் இல்ல. அவர் இருக்கிற இயல்பா இருக்கிறத சொல்றாரு. இந்த கூட்டணி உடையக்கூடாது அப்படின்றத அவர் பாக்குறாரு. ஓகே. அது உடஞ்சு முடிச்சிருச்சு, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அவர் மட்டும் கண்டிக்கல, சமாஜ்வாடி ஆம் ஆத்மி கட்சி அந்த கூட்டத்துல கலந்துக்கல. அது இல்லாத சமாஜ்வாடி கட்சி கண்டிச்சிருக்குது, திரிணாமுல் காங்கிரஸ் கண்டிச்சிருக்குது, எல்லாரும் கண்டிச்சிருக்கிறாங்க. அப்ப அதனால வந்துட்டு காங்கிரஸ் கட்சி வந்துட்டு இந்த தலைமையை வந்து இந்த இந்தியா கூட்டணியுடைய தலைமையில இருந்துகிட்டு சிறப்பா அதை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. திருமாவளவன் தனது அதிருப்தியை சரியா சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் அதிருப்தியை வெளியிட்டு இருக்காங்க. அவரும் வந்து தாவேக கூட்டணியில இருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. கட்டாயம் அந்த கூட்டணியில் தான் தொடருவாங்க. அடுத்த தேர்தலுக்கும் அப்படிதான் வரும், விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களுடைய ஓட்டு பேஸ் அவங்களோட நோக்கி ஷிஃப்ட் ஆயிடுச்சு, ஒரு 30% ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு அவங்க அதோட தான் நிப்பாங்க, அது மறுபடியும் மீட்க முடியாது. திருமாவளவன் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் தான், இருந்தாலும் முடியாது. அதனால அவர் அவங்களோட தான் நிற்பாரு. சார், இந்த டெல்லியில வைக்கப்பட்ட பேனர்கள் வந்து பெரிய அளவுல பேசு பொருளானது. ஆனா முரசொலியிலே வந்து அது திமுக தான் வச்சதுன்ற அளவுக்குலாம் அவங்களே உறுதிப்படுத்தி சொல்றாங்க. அப்ப காங்கிரஸை முழுமையாக எதிர்க்க திமுக தயாராகி விட்டது அப்படிதான் புரியுது. ஆமா ஆமா ஆமா, காங்கிரஸ் எதிர்க்க தான் செய்யணும். அவங்க மத்தியிலும் வந்து ஆட்சி இல்ல, மாநிலத்திலும் நாடாளுமன்றத்துல வந்துட்டு திமுகவோட நாங்க உட்கார மாட்டோம், எனக்கு தனியா இடம் ஒதுக்கீடுன்னு சொல்லுவேன், ஒதுக்கீடு செய்யுங்கன்னு சொல்லிட்டு கனிமொழி கடிதமே கொடுத்துட்டாங்க. அப்புறம் எங்க இருக்குது கூட்டணி? ஆனாலும் திமுக தனித்து விடப்பட்டிருக்கு அப்படிதான் புரிஞ்சுக்கணும். திமுக தனித்து விடப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மனிதநேய மக்கள் கட்சி யார் கூட்டணியில் இருக்கு? மனிதநேய ஜனநாயக கட்சி யார் கூட்டணியில் இருக்கு? பிரேமலதா யார் கூட்டணியில் இருக்காங்க? அப்புறம் என்ன தனித்து விடப்படுறது? தனித்து விடப்பட்டாலும் பரவாயில்ல, அது பெரிய கட்சி தானே. அது 164 இடங்கள்லயே வாங்கி 25% ஓட்டு வாங்கிருக்குது. மற்ற இடங்கள் எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு 32-33% ஓட்டுக்கு வந்துடாது. அப்புறம் எங்க இருக்குது? அந்த கட்சிகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்களை அனுப்பி வைக்கல, தாவேக பக்கம் இவர்கள் தான் முக்கியமானவர்கள்னு அனுப்பி வச்சு. யாரும் அனுப்பி வைக்கல அவரு. நீங்க முடிவெடுத்துறீங்க, நீங்க முடிவெடுத்து சேர்த்தானே செய்யுங்க அப்படிதான் அவர் சொன்னாரு. சார், என்னதான் சார் நடந்தது? ஸ்டாலின் அனுப்பி வச்சாரா இல்ல அவர்களே சுயேட்சையா முடிவு எடுத்தாங்க? அவங்க எல்லாம் சுயேட்சையா தான் முடிவு எடுத்தாங்க. சுயேட்சையா முடிவெடுத்துட்டு இவர்கிட்ட வந்து சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இருக்கு, அரசியல் நெருக்கடி. தமிழ்நாடு ஒரு தேர்தலை சந்திக்கணும், இல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும், இதை நாங்க தடுக்கணும் அப்படின்னா நாங்க அவங்களை ஆதரிச்சாகணும். சரி, நீங்க செய்யுங்க, அப்படிதான் நடந்துச்சு. ஓகே சார், இந்த இந்தியா கூட்டணி ஆரம்பிச்சப்போ இருந்த நிறைய தலைவர்கள்லாம் இப்போ வந்து பலவீனப்பட்டு இருக்கிறாங்க, ஆட்சியை இழந்து இருக்கிறாங்க. நிதிஷ்குமார்லாம் பாஜக பக்கம் போயிட்டாரு. கேரளாவுல வந்து இருவரும் முட்டி மோதிக்கிறாங்க, ஆனா அவங்க கூட்டணியில அங்கம் வகிக்கிறாங்க.
எங்கெல்லாம் வந்து மற்ற தலைவர்கள் வீழ்கிறார்களோ அங்கெல்லாம் காங்கிரஸ் எழுகிறது அப்படிதான் புரிஞ்சுக்கணும். எங்க எழுதுச்சு? கேரளால ஜெயிச்சிருக்கிறாங்க, 2 முறை மார்க்சிய கம்யூனிஸ்ட் ஜெயிச்சது. இப்ப இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அமைச்சர் பதவிக்கு வந்து தமிழ்நாட்டுல அமைச்சர் பதவி ஜெயிச்சிருக்கிறாங்களா? அவங்க அமைச்சர் பதவி வாங்கியிருக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரிதான் மட்டும். அவங்க வந்துட்டு நின்று தனிச்சு ஜெயிச்சு தங்களுடைய கேரளால காட்டின மாதிரி தங்களுடைய பலத்தை காட்டணும். இல்லாட்டி காங்கிரஸ் வளர்ச்சி அப்படின்னு சொல்றதுக்குலாம் எந்த அர்த்தமும் கிடையாது. காங்கிரஸ் வளர்றதுக்கான வாய்ப்பும் தமிழ்நாட்டுல கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கணும். சோ காங்கிரஸ் கட்சி வந்துட்டு திமுக பயன்படுத்தி வச்சு 10 எம்பிகளை பெற்றுச்சு, ஒரு ராஜ்யசபா பெற்றுச்சு. அங்க எதிர்கட்சி தலைவரா அவருக்கு கிடைச்சது இடம். வெறும் 52 சீட்ல இருந்த காங்கிரஸ் கட்சி இந்த முறை 99 இடத்துக்கு போச்சு. எதிர்கட்சிகளுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை 234 உயர்ந்துச்சு. ஆனா எதிர்கட்சிகளுக்கு காங்கிரஸ்னால என்ன பலன்? காங்கிரஸ் இந்த கட்சிகள்னால பலன் பெற்றது. காங்கிரஸ்னால இந்த கட்சிகளுக்கு என்ன பலன்? ஒண்ணும் கிடையாதுல்ல. இந்தியா கூட்டணியின் தலைமையாக காங்கிரஸ் தான் இருக்கு. இந்தியா முழுக்க இன்று பாஜகவை எதிர்க்க ஒரு பெரிய அளவுல பிம்பம் வேண்டும்னா கூட அதுக்கு காங்கிரஸ் தானே முக்கியம். எங்க பிம்பம் பீகார்ல இருக்கு, எங்க பிம்பம் மராட்டியத்துல இருக்கு, எங்க பிம்பம் குஜராத்ல இருக்குது, ராஜஸ்தான்ல இருக்குது, ஹரியானால இருக்குது, காஷ்மீர்ல இருக்குது, சொல்லுங்க. மத்திய பிரதேசத்துல இருக்குது. எங்கேயும் பிம்பம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது எல்லாம் பொண்ணாக்காய் சரியா போச்சு, காலி, ஒண்ணும் கிடையாது. அந்த ரீஜனல் தலைமை எங்க பலமா இருக்குதோ, அது கர்நாடகாவா இருந்தாலும், தெலுங்கானாவா இருந்தாலும், கேரளாவா இருந்தாலும், அந்த இடத்துல அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். அது ஒண்ணும் அகில இந்திய தலைமையினுடைய செல்வாக்கு காரணம்லாம் கிடையாது. அப்படின்னா என்னைக்கோ ஜெயிச்சிருக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்போ அந்த எந்தெந்த இடத்துல ரீஜனல் லீடர்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த இடத்துல காங்கிரஸும் ஸ்ட்ராங்கா இருக்குது. எந்தெந்த இடத்துல ரீஜனல் லீடர்ஷிப் இல்லையோ அந்த இடத்துல அது வீக்கா இருக்குது. இவ்வளவுதான். அதை பத்தி புரிதல் இவ்வளவுதான். காங்கிரஸ் எந்த மாநிலத்துல காங்கிரஸ் கட்சி பலவீனமா இருக்குதோ, லீடர்ஷிப் இல்லாத இருக்கும். எந்த மாநிலத்துல லீடர்ஷிப் சரியில்லையோ அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி பலவீனமாக இருக்கும். காங்கிரஸை தவிர்த்த ஒரு 3வது அணி உருவாகிறது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அது வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பு இருந்தா அது பெரிய அளவுல வந்து அது கை கொடுக்குமா? நிச்சயமா கை கொடுக்கும். ஆம் ஆத்மி டெல்லி ஆண்ட கட்சி, திரிணாமுல் வெஸ்ட் பெங்கால் ஆண்ட கட்சி, திமுக தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி, அப்புறம் வந்துட்டு சிவசேனா இவங்கள ஆண்ட மராட்டியத்தை ஆண்டிய கட்சி, எப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அப்புறம் சமாஜ்வாடி பார்ட்டி உத்தரப்பிரதேசத்தை ஆண்ட கட்சி, இவங்க எல்லாருக்கும் ஒன்னா வந்தாங்கன்னா இன்னும் நிறைய கட்சி அவங்களுக்கு சேரும். நிச்சயமா அவங்க வந்துட்டு ஒரு மாற்றம் உருவாக்கிடலாம். இந்தியா கூட்டணியின் ஒரு மிக முக்கியமான முகமாக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அவர் தான் இந்தியா கூட்டணிக்கே தலைவரா வரணும்லாம் பலரும் சொன்னாங்க. இந்த திமுக தோல்வி அந்த பிம்பத்தை வந்து உடைக்க ஆரம்பிச்சிடும். அவருக்கான முக்கியத்துவம் வந்து பெரிய இருக்கலாம், அந்த பிம்பத்தை உடைச்சிருக்கலாம். ஆனா அவர் இப்போ வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான ஒரு லீடரா தான் இருக்காரு அவரு. காங்கிரஸ் எந்த இடத்துல ஜெயிச்சது? 99ஓட அப்படிதான் நிக்குது. அதுக்கப்புறம் இழந்தது எவ்வளவு மாநிலங்கள்ல இழந்திருக்குது. ஆனா அது வேற விஷயம். ஆனா இவர் வந்துட்டு இந்திய அளவுல ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புலாம் அதிகமா இருக்கு. விஜய் அவர்களை எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ள அழைச்சு வந்தே ஆகணும்னு அவங்க ரொம்ப மும்முரமா காட்டுறத புரியுது. விஜய் அவர்கள் இந்தியா முழுக்க அவரால் வந்து பலத்தை ஏற்படுத்த முடியுமா சார்? தெரியல. அவருக்கு வந்து கேரளால ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா கேரளால அது வாக்குகளா மாறும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கணும். சவுத் இந்தியா ஃபுல்லா வந்துட்டு விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அந்த ஆதரவு வந்துட்டு வாக்குகளா மாறுமான்றது ரொம்ப கஷ்டம். அது 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 கஷ்டம் இல்ல, அது ஆகுதான்னு தெரியாது. அது ஆனாதான் நம்ம சொல்ல முடியும் இந்திய அளவுல ஒரு தலைவர் ஆவாரான்ட்டு. மற்றபடி அவங்க ஜோதிடர் சொன்னதை வச்சு நீங்க கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் இந்தியாவுடைய பிரதமர் ஆவாருங்க. அவர் இந்தியாவுடைய பிரதமர் ஆவறதோ, ஐநாவினுடைய பொதுச் செயலர் ஆவறதோ அதெல்லாம் வேற விஷயம். அவர் பண்ணக்கூடிய அரசியல் மக்கள் கிட்ட போகணும். அது போச்சு அப்படின்னோம்னா தான், மக்கள் உறுதிப்படுத்தினாதான் ஒரு நல்ல அரசியலை பண்றாரு அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டுச்சுனாதான் ஒரு பெரிய தலைவராக உருவாக முடியும். இந்த காலியாக உள்ள 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான வேலைகள்லாம் தேர்தல் ஆணையம் வந்து மும்முரம் காட்டுறாங்க. இது வந்து தாவேக்காவுடைய பலம் என்னன்றதை மீண்டும் நிரூபிப்பதற்கான ஒரு தேவை. காங்கிரஸ் தாவேக்கா தனது பலத்தை வந்து நிரூபிச்சு ஆகணும். ஏன்னா இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்தாங்கன்னா தான் அவங்களுடைய பலம் கூடும், அந்த கூட்டணியும் நிலைக்கும். சோ அதனால அவங்க ஜெயிச்சாக ஒரு கட்டாயத்தோட தான் தேர்தலை சந்திக்க போறாங்க. எப்படின்னு ஒரு 3 மாசத்துல அந்த தேர்தல் வந்துடும். அதுக்குள்ள எப்படி அவங்க இருக்கிறாங்க, எப்படி உங்களுடைய ஆட்சி போகுது, எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில அதிருப்தி ஏற்படுது, இல்ல எந்த அளவுக்கு மக்கள் வந்துட்டு பாராட்டுறாங்க அப்படின்றத பொறுத்துதான் அவருடைய வெற்றி தோல்வி அமையும். அதிமுகவும் திமுகவும் பிரிந்து கிடக்கும் வரை அந்த பிரிந்து இருப்பது தாவேக்காவிற்கு தான் இந்த இடைத்தேர்தலில் பலம் கொடுக்கணும்லாம் சொல்றாங்க.
ஒரு காமன் கேண்டிடேட் தெரிஞ்சிருந்த இடத்துல இருந்து அவங்க 2 பேரும் தான் நிறைய இடங்களை ஜெயிச்சிருக்காங்க. 73+53 126 சீட்டு அவங்க தான் அதிகமா win பண்ணிருக்காங்க. ஓகே. அதனால பிரிஞ்சிருக்கிறதுனால இவர் ஒண்ணும் பெருசா வந்துட முடியாது. அது வேற விஷயம். தனிப்பெரும் கட்சி அவர் வந்துட்டாரு, ஆட்சியில உட்காந்துட்டாரு. சோ இப்ப இது ஜெயிக்கிறத பொறுத்து தான் அவர் உண்டு. ஏன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் தான் 4 பேரு. சோ அந்த தொகுதிகள்லாம் அதிமுக தொகுதிகள் தான். அது என்ன நடக்குதுன்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அண்மையில ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருந்தாரு, உதயநிதி அவர்களே எடப்பாடியை ஆட்சியில் அமர்த்துவதற்காக எடப்பாடி வீட்டுக்கெல்லாம் போனதா சொல்லியிருந்தாரு. இது எப்படி சார் பாக்குறது? திமுகவினுடைய ஆதரவோடு எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடந்துச்சு, மறுக்க முடியாது. ஏன்னா அவர் போயிட்டு கவர்னரை பார்த்தாரு, அவரே போயிட்டு பேசியிருக்கிறாரு இது மாதிரிலாம். ஆனா அது ஒரே நாள்லயே அது வந்துட்டு மாறிடுச்சு. மாறிட்டு திருமாவளவனை முன்னிலைப்படுத்துறாங்க. திரும்ப வந்துட்டு அதுக்கு ஒத்துக்கறல, இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல அப்படின்ட்டு. அது அப்படியே அது இன்ஃபென்ட் டெத்து தான், அது பிறந்த குழந்தை அப்படியே செத்து போச்சு. அதனால அதுல யார் யாரெல்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு குறிப்பா தெரியாது. ஆனா இப்படி ஒரு முயற்சி நடந்ததுன்னு உண்மை. திமுக அதிமுக கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன். அப்படி ஒரு வாய்ப்பு, அதாவது பாஜக திமுக கூட்டணி உருவானா எப்படியாப்பட்ட தற்கொலைக்கு ஒப்பானதா இருக்குமோ திமுகவுக்கு, அதே மாதிரி பாஜக வந்து திமுகவும் அதிமுக சேர்ந்துச்சுன்னா 2 கட்சிகளுக்குமே தற்கொலையா இருக்கும். ஏன்னா அந்த 2 கட்சிக்கு எதிராக விஜயனுடைய கட்சி பலம் பெறும். எதிராக தானே கூட்டு சேர்றாங்க, அப்ப விஜய் தான் பலம் வாய்ந்தவர் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் உண்டாகி விஜயனுடைய பலம் அதிகரிக்கும். அதனால அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. சார், காங்கிரஸுக்கு எதிராக திமுகவினரே இப்ப பலர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2 அமைச்சருக்காக போயிட்டு தாவேக்காவோட கூட்டணி வச்சுங்க, நாங்க மத்தியில 2 அமைச்சர் வாங்குறதுக்காக ஏன் நாங்க பாஜகவோட போகக்கூடாது அப்படின்னு நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பாஜகவோட திமுக சேர்த்தா அது கொள்கை ரீதியான தற்கொலைக்கு ஒப்பாகும். அதுக்கப்புறம் திமுக எழுந்திருக்கவே முடியாது. திமுகவுடைய அடையாளம் என்ன? பெரியார், அம்பேத்கர், வள்ளலார், இப்படிதான் போவாங்க. அவங்க கட்டாயம் பாஜகவை ஏத்துக்கிட்டவங்க அரசியல் பண்ணவே முடியாது. அப்படி அரசியல் பண்ணி ஜெயிச்சதா அதிமுக வரலாறு கிடையாது. 2-3 முறை முயற்சி பண்ணிட்டாங்க, ஒரு முறையும் ஒண்ணும் போனே ஆகல. அதனால இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய உளவியலுக்கும் பாஜகவுக்கும் ஒத்து போகவே போகாது. அதுதான் அண்ணாமலை இறக்கி விட்டுருக்காங்க. சார், இறுதியாக தாவேகா 1 மாதம் நிறைவு செய்திருக்கிறது, எப்படி பாக்குறீங்க? அந்த ஆட்சியில வந்துட்டு பாத்தீங்கன்னா, வந்துட்ட உடனே டேக்கிங் ஸ்டாக் ஆஃப் த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல வந்துட்டு அவங்க பகுப்பாய்வு செய்வாங்க, எந்த ஒரு கட்சியும். ஆனா இவங்க எதுவுமே பண்ணல. எடுத்த உடனே இவங்க ஒரு குற்றச்சாட்டை வீசுறாங்க, உடனே திமுக பதிலடி கொடுத்துறாங்க. உங்க கஜானா காலின்றதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு இருக்கு. இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரு தன்னரசு போட்ட பட்ஜெட்டின் படி அலோகேட் பண்ண பணத்துல தான் தமிழக அரசு நடந்துட்டு இருக்குது. இன்னும் இவங்க பட்ஜெட் போடல, பாராட்டத்தை இதை போட போறாங்கன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட சூழல்ல வந்துட்டு விஜயனுடைய எல்லா முடிவுகளுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சோதனைக்குள்ளாயிருக்குது. மின்சார கட்டணம் தடை எங்க பார்த்தாலும் நடக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 1 மாசத்துல வந்துட்டு இவங்க வந்துட்டு இன்னும் முழுமையா புரிஞ்சுக்கல, ஆட்சி நிர்வாகத்தை புரிஞ்சுக்கல அப்படின்றது தெரியுது. சோ இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படும் போது மட்டும்தான் மக்களிடையே ஆதரவை பெற முடியும். இந்த 1 மாசத்தை வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும்.